வணக்கம். கிரேட் வெஞ்சர்ஸ் வழங்கும் லாபம் கமாடிட்டியில் ஜெயிக்கலாம் வாங்க நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது வி விஷ்ணுராஜ். இன்றைய நிகழ்ச்சியில் கமாடிட்டி ட்ரேடிங் குறித்து விவாதிக்க உள்ளோம். நேயர்கள் உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம். உங்களுடைய சந்தேகங்களுக்கான விரிவான விளக்கங்களை தர காத்திருக்கிறார் கிரேட் வெஞ்சர்ஸ் நிறுவனத்தின் நிறுவனர் திரு ஹரிஹரன். வணக்கம் சார். வணக்கம் சார். லாஸ்ட் வீக் மார்க்கெட் எப்படி இருந்தது, அதோட கண்டினியூஷன் இந்த வீக் எப்படி இருக்கும், அதை பற்றி ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. லாஸ்ட் வீக் மார்க்கெட் திங்கட்கிழமை நல்லா ஏறுச்சு. லைக் செவ்வாய்க்கிழமை இறங்க தொடங்குச்சு. பெரிய அளவு ஒரு ஃபாலோ கொடுத்துருப்பேன் செவ்வாய்க்கிழமை. அது எதுக்குன்னு எடுத்தோம்னா அந்த செல்லிங், அதாவது ஸ்டாப் லாஸ் செல் ஆஃப்லாம் அதிகமாகச்சு. டெக்னிக்கலாக ஃபண்டமெண்டலாக எடுத்தோம்னா அந்த சைனீஸ் டிமாண்ட் இருக்காது அப்படிங்கிற மாதிரியும், அண்ட் தென் இந்த யூஎஸ் எக்கானமி பேஸ்ட் நியூஸ் சில வந்தது. ஸோ இதனை தொடர்ந்து முடியும் போது சென்ற வாரம் இறங்கிதான் மார்க்கெட் முடிவடைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட $1294 பக்கம் முடிவடைஞ்சிருக்கு. மேலும் இந்த வாரம் எடுத்து பார்த்தோம்னா அந்த இறக்கம் தொடங்குற மாதிரி தான் இருக்கும். முக்கியமான 2-3 செய்திகள் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, யூஎஸோட டியூரபிள் குட்ஸ் டேட்டா வெளியாக இருக்கு, ஹோம் சேல்ஸ் டேட்டா வெளியாக இருக்கு இந்த வாரம். அது மட்டும் இல்லாமல் சைனாவோட டிமாண்ட் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருந்தாலும் இருக்காதுங்கிற மாதிரி தகவல் வெளியாகுது. ஸோ மோஸ்ட்லி சைனீஸ் டிமாண்ட் இல்லைன்னா மார்க்கெட் இறங்க ஆரம்பிக்கும். டெக்னிக்கலாக $1274 மார்க்கெட் ஃபால் ஆச்சுன்னா ஒரு நல்ல ஃபால் அங்கேயும் எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த 3 டேட்டா வச்சு நம்ம இந்த வீக்கை ஃபர்தராக நம்ம ப்ரொசீட் பண்ணணும். அது இல்லாமல் இந்த முக்கியமாக இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை தான் வந்துட்டு இருக்கு இல்லையா. ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை சுலபமாக முடிஞ்சதுன்னா மார்க்கெட்டோட தங்கத்தோட விலை லைக் ரஷ்யா பிரச்சனை லைக் ஃப்ரீயா முடிஞ்சது அப்படின்னா கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் குறைய ஆரம்பிக்கும். ஸோ இந்த விஷயத்தை நம்ம சேர்த்து பார்க்க வேண்டியது இந்த வாரம். ஓகே சார். இப்போ க்ரூடுனுடைய ட்ரெண்ட், க்ரூட் இப்போ இட்ஸ் ஆன் அப் ட்ரெண்ட்ல இருக்கா, இல்ல அதனுடைய பொசிஷன் இப்போ எப்படி இருக்கு, அதை பற்றி சொல்லுங்க. க்ரூடை பொறுத்த வரைக்கும் அந்த 103.30 மேஜர் ரெசிஸ்டன்ஸ் பிரேக்கை மார்க்கெட் ஃப்ரீயா ட்ரேட் ஆகுது. அந்த 2 நாள் ட்ரேட் ஆயிடுச்சு அதுக்கு மேலே. ஸோ மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட்கான சான்சஸ் ரொம்ப கம்மி தான் இப்போ. ஸோ அதனால இன்ட்ராடே எடுத்து பண்ணாலும் பையிங் போய் பண்றது பெட்டர். பொசிஷனல் இப்போதைக்கு எடுத்து பண்ண வேண்டாம். ஏன்னா மார்க்கெட் அந்த டெக்னிக்கல் ரெசிஸ்டன்ஸை பிரேக்கே ஒரு நல்ல ஒரு ஃபாஸ்ட் மூவ்மெண்ட் கொடுக்கணும். அந்த மூவ்மெண்ட் கொடுக்கல மார்க்கெட். அதனால கொஞ்சம் நிதானமா இருந்து இன்ட்ராடேல பையிங் எடுத்து பண்றது நல்லது இப்போதைக்கு. ஓகே சார். ஒரு காலர் வந்திருக்காங்க சேலம்ல இருந்து மணிகண்டன். வணக்கம் மணிகண்டன். கமாடிட்டி ட்ரேடிங் உங்க சந்தேகம் கேளுங்க. வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க மணிகண்டன். சார் இப்ப நிக்கல் பொசிஷன் எப்படி சார், பை ஆர் செல் எடுக்கலாமா சார், இல்ல வெயிட் பண்ணி பார்க்கலாமா? இன்ட்ராடேக்கு நீங்க நிக்கலை பொறுத்த வரைக்கும் இந்தோனேஷியா பேன் மைண்ட்ல வச்சு ட்ரேட் பண்ணுங்க. எப்போ வேணாலும் இந்தோனேஷியா பேன் ரிலீஸ் பண்ணாங்கன்னா மார்க்கெட் சொன்னா நிக்கல் ஃபால் ஆகும். பேன் ரிலீஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னா மார்க்கெட்டோட விலை ஏறும். இது ஃபண்டமெண்டல். டெக்னிக்கலா இன்னைக்கு எடுத்து பார்த்தோம்னா $1083.30 வியாழன் முடிவடைஞ்சிருக்கு, சென்ற வியாழன். இன்னைக்கு $1086.90, $1087 மேல ஏறி முடிவடைஞ்சதுன்னா ட்ரேட் ஆக ஆரம்பிச்சுன்னா பை பண்ணுங்க. முதல் டார்கெட் 1092, அதுக்கு மேல இரண்டாவது டார்கெட் வெயிட் பண்ண ஓகே அப்படின்னா நீங்க வெயிட் பண்ணி 1100 இரண்டாவது டார்கெட்டா வச்சுட்டு ஸ்டாப் லாஸ் ட்ரையல் பண்ணி 1086 ஸ்டாப் லாஸ் வச்சு செகண்ட் டார்கெட்டுக்கு வெயிட் பண்ணலாம். நீங்க டவுன் சைட்ல $1077 கீழே இறங்குச்சுன்னா ஷார்ட் போகலாம். முதல் டார்கெட் $1073 முதல் டார்கெட்டா வச்சுக்கலாம். இரண்டாவது டார்கெட் டவுன் சைட்ல வேண்டாம் இன்னைக்கு. நன்றி சார். இப்போ நீங்க நிக்கலுக்கு ஃபண்டமெண்டல் அண்ட் டெக்னிக்கல் பத்தி இப்ப சொன்னீங்க, இப்ப பேசிட்டு இருக்கும்போது. சோ இப்போ ஃபண்டமெண்டல் அப்படின்ற விஷயம் வரக்கூடிய பேசிக்கான நியூஸஸ் வச்சு நம்ம பாக்குற ஒரு விஷயம். வேற டெக்னிக்கல் அப்படிங்கிறது எதை பேஸ் பண்ணி இருக்கு? ஃபண்டமெண்டல் அடிப்படை செய்து எல்லாரும் தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயம். கூகுள்ல தட்டினா எல்லாமே வந்துடும், என்னென்ன பிரச்சனை வந்துட்டு இருக்குன்றது தெரிஞ்சுக்கலாம். டெக்னிக்கல் அப்படிங்கிறது ஒவ்வொரு தனிப்பட்ட நபரை பொறுத்தது. ஓகே. நான் டெக்னிக்கல்ஸ் நிறைய ஃபார்முலாஸ் இருக்கு, நிறைய இண்டிகேட்டர்ஸ், நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கு. அந்த ஸ்ட்ராட்டஜி அப்படின்ற விஷயம் தான் நான் கேக்குறது. அது நான் என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்றேன், நீங்க என்ன யூஸ் பண்றீங்க அப்படிங்கிற டிஃபர் ஆகும். ஸோ நான் யூஸ் பண்ற ஸ்ட்ராட்டஜி டெய்லி 10:15 மணிக்கு இன்ட்ராடேலயே லெவல்ஸ் ஜெனரேட் பண்ணி கொடுக்குற அளவுக்கு, அதாவது ப்ரீவியஸ் டே மார்க்கெட் க்ளோஸை வச்சு கொடுக்கறது இல்லாம இன்னைக்கு மார்க்கெட் ஓபன் ஆனதுக்கு அப்புறம் எப்படி பிஹேவியர் இருக்குங்கிறத பார்த்து கொடுக்கக்கூடிய அளவுக்கு நான் ஸ்ட்ராட்டஜி டெரைவ் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இந்த டெக்னிக்கல்ஸை நான் ஃபார்முலா எழுதி நான் அதை அவுட்புட்டா கொடுக்கல. இருக்க ஸ்ட்ராட்டஜிஸை நான் எனக்கு தகுந்த மாதிரி அப்பப்போ மாத்தி மாத்தி பண்ணிட்டு இருக்கேன். ஓகே ஓகே சார். ஒரு காலர் வந்திருக்காங்க நெல்லையில இருந்து வீரபாபு. வணக்கம் வீரபாபு. கமாடிட்டி ட்ரேடிங்ல உங்க சந்தேகம் கேளுங்க. சார் வணக்கம் சார். வணக்கம் வீரபாபு. சார்
சார் நான் உங்க கிளைண்ட் தான் சார். வணக்கம், சொல்லுங்க. சார் நான் உங்க கிளைண்ட் தான். வணக்கம், சார் சொல்லுங்க. நான் வியாழக்கிழமை வந்து உங்க சார் குருவேல் பயிர் போட்டிருந்தேன் சார். எந்த ரேட்ல? சார் 6284 சார். அது பிரச்சனை இல்லை சார். சார் குருடாயில் பைப் போட்டிருந்தேன் சார். சொல்லுங்க, கேக்குது சார். நான் வந்து உங்க வெளியே போயிருந்தேன். அப்போ உங்க கம்பெனிக்கு போன் பண்ணி நான் செல்லிங் பண்ண சொல்லியிருந்தேன். நான் ஆல்ரெடி ஒரு பை ஆர்டரும் ஒரு செல்லிங் ஆர்டரும் போட்டிருந்தேன். அதை கேன்சல் பண்ண சொல்லிட்டு இதை போட சொல்லியிருந்தேன். அவங்க போட்டேன்னு சொல்லிட்டாங்க. நான் நைட்டு என்னோட சிஸ்டத்தை பார்க்கும்போது பையில இருந்துச்சு. அப்போ போடாம விட்டாங்கன்னு சொல்லிட்டு நான் செல்லிங் பண்ணிட்டேன். என்னோட சிஸ்டத்துல வந்து நைட் எந்த பொசிஷனும் இல்லைன்னு காட்டிச்சு சார். அதாவது உங்க கிளைண்ட் தான் நானு. எந்த பொசிஷனும் இல்லைன்னு காட்டிச்சு. அப்புறம் மறுநாள் வந்து சனிக்கிழமை வந்து இந்த எம்டிஎஸ்ல இருந்து எத்தனை பை எதனா செல்லுன்னு சொல்லி ட்ரேட் வரும் பாத்தீங்களா சார். அதுல வந்து பார்த்தா ஒரு செல்லிங் ஆன உடனே மெசேஜ் வந்துச்சுங்களா? இல்ல, வரலீங்க சார். அப்போ செல்லிங் ஆகலன்னு அர்த்தம். மெசேஜ் வந்திருந்தா செல்லிங் ஆச்சுன்னு அர்த்தம். மெசேஜ் வரலாம் செல்லிங் ஆகலன்னு அர்த்தம். நீங்க மெசேஜ் லைக் ட்ரேட் பண்ணீங்க, நீங்க கேன்சல் பண்ண சொல்லி அவங்க கேன்சல் பண்ணி இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா செல்லிங் ஆயிருக்காது. செல்லிங் ஆகலாம், உங்களுக்கு மெசேஜ் வந்திருக்காது. ஸோ மெசேஜ் வரலாம், செல்லிங் ஆகலன்னு அர்த்தம். ஸோ நீங்க இன்னைக்கு மார்னிங் ரிப்போர்ட்டை ப்ராப்பரா பார்த்துட்டு நீங்க டிசைட் பண்ணுங்க. நன்றி. ஓகே சார். இன்னொரு காலர் வந்திருக்காங்க திருப்பூர்ல இருந்து பிரகாஷ். வணக்கம் பிரகாஷ், உங்களுடைய சந்தேகம் என்ன சொல்லுங்க. சார் நான் காப்பர் வந்து 408.25 பை பண்ணிருக்கேன் சார். சரிங்க, அது வச்சுக்கலாங்களா சார்? மேல வருங்களா சார்? நான் ஒரு 3 days முன்னாடி இப்போ ஒரு புதன் செவ்வாயில பண்ணுங்க. சரிங்க. அதுக்கப்புறம் கீழே வந்துட்டாங்க. இப்ப மறுபடியும் 407 க்ளோஸ் ஆயிருக்காங்க. மேல வருவாங்களா சார்? காப்பர் இன்னைக்கு 407 ரூபாய் 60 காசுக்கு மேல ட்ரேடிங் ஆக ஆரம்பிச்சதுன்னா பை பண்ணுங்க. நீங்க வச்சிட்டு இருக்க பைய ஹோல்ட் பண்ணிக்கலாம். ஃப்ரெஷ்ஷா கூட வேணா ஒரு பை கூட எடுத்துக்கோங்க. டார்கெட் 408 ரூபாய் 80 காசு ஃபர்ஸ்ட் டார்கெட்டா நீங்க வச்சுக்கலாம். ஸ்டாப் லாஸ் 405 ரூபாய் 50 காசு. ஸ்டாப் லாஸ் வரதுக்கான சான்சஸ் கம்மி இருந்தாலும் கிட்டத்தட்ட வந்து ₹1 20 காசுக்கு லாபம் இருக்கிறதுனால நீங்க ஒரு நீங்க போட்டது வாங்கினது 408.20 ஆல்ரெடி இன்னொரு ஃப்ரெஷ்ஷா ஒரு லாட் எடுக்க சொல்ற 407 ரூபாய் 60 காசுக்கு மேல போச்சு அப்படின்னா பையிங் பண்ணி நீங்க லைக் ஒரு 408 40 காசுல கூட 80 காசு இருக்கலாம், 40 காசுலயே வெளியாகிறது நல்லது. வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அது மாதிரி பையிங் நீங்க கவலைப்பட வேண்டாம், ரேட் வந்துடும் எப்படி இருந்தாலும். நன்றி. சரி, இப்போ புதுசா வந்து கமாடிட்டி ட்ரேடிங்ல இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு வரவங்க வந்து ஒரு கமாடிட்டி நான் இதுல தான் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கறத எப்படி செலக்ட் பண்ணணும்? அப்படி புதுசாக வர்றவங்களுக்கு கிரேட் வெஞ்சர்ஸ் தரப்புல இருந்து இந்த மாதிரி இப்போ இந்த கமாடிட்டி செலக்ட் பண்ணுங்க, செலக்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த படிப்பினையை கொடுப்பதற்கான வழிமுறைகள் நீங்க என்னென்ன வச்சிருக்கீங்க? சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து புதுசா வரவங்களுக்கு எந்த கமாடிட்டி சூஸ் பண்ணணும்னு தெரியாது. சும்மா யாராவது சொல்றாங்க க்ரூட் ஆயில்ன்றாங்க, கோல்டுங்கிறாங்க. புதுசா வரவங்க எப்பவுமே மைண்ட் செட் அவங்களுக்கு கோல்டு தான் இருக்கும். அப்புறம் சில்வர்னுவாங்க. இந்த காப்பர் க்ரூட் ஆயில்லாம் உங்களுக்கு எடுக்கவே எடுக்காது. ஆனா நாங்க என்ன செய்வோம்னா என்ன இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு தெரிஞ்சுப்போம். எங்களுக்கு வந்து நோ யுவர் கிளைண்ட் அப்படின்னுவோம். கிளைண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணோம்னா அவங்க என்ன பண்றாங்க எது பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு என்ன இன்வெஸ்ட் பண்ண முடியும் அவங்க அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிட்டு அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு என்ன ரிட்டர்ன் 10%. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் 1 லட்சம் இன்வெஸ்ட் பண்றேன் அப்படின்னா 10,000 வருமானம் எடுக்கிறதுக்கு எந்தெந்த கமாடிட்டியில ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா ஆரம்பத்தில் என்ன பண்ணணும், க்ரூட் ஆயில்ல பண்ணுங்க, சில்வர் மினி ட்ரேட் பண்ணுங்க, இல்ல கோல்ட் மினி ட்ரேட் பண்ணுங்கன்னு சொல்லி டைரக்ட் பண்ணுவோம். இப்படி ஸ்மால் லெவல்ல பண்ண சொல்லிட்டு நல்லா ஒரு 2-3 மாசம் நல்லா பழகினதுக்கு அப்புறம் பெரிய கவுண்டர்ஸ் லைக் கோல்ட் மெகா, சில்வர் மெகா எடுத்து பண்ண சொல்லுவோம். அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அதிகம் பண்ண சொல்லுவோம். ஸோ இன்வெஸ்ட் பண்றவங்களுக்கு அவங்களோட ரிட்டர்ன் என்ன எதிர்பார்க்கறான்ற பேஸ் பண்ணி தான் நாங்கள் சொல்லுவோம். பட் மோஸ்ட்லி 1 lakh இன்வெஸ்டர்ஸ் எல்லாருக்குமே வந்து க்ரூட் ஆயில் அண்ட் கோல்ட் மினி, சில்வர் மினி பண்ண சொல்லுவோம், இல்லை காப்பர் பண்ண சொல்லுவோம். 3 lakhs பண்றாங்கன்னா கோல்ட் மெகா பண்ணுங்க, சில்வர் மெகா பண்ணுங்க அப்படின்னு. சார், நம்ம கமாடிட்டி ட்ரேடிங் பத்தி தொடர்ந்து பேசுவோம். அதுக்கு முன்னாடி ஒரு காலர் வந்திருக்காங்க சேலம்ல இருந்து சிவாஜி. வணக்கம் சிவாஜி, உங்களுடைய சந்தேகம் என்ன கேளுங்க. வணக்கம் சார், நான் சேலத்துல பேசுறேன். சேலம் ஆத்தூர்ல சார் பேசுங்க. ஹலோ, வணக்கம், சொல்லுங்க சார். நான் உங்க கிளைண்ட் தான் சார். சொல்லுங்க சிவாஜி. சார் நான் வந்து நிக்கல் வந்து 1008க்கு ஸ்டார்ட் போயிருக்கேன். 1008 சார். ஓ சரிங்க சார். இத பொசிஷன் அப்படியே வெயிட் பண்ணலாங்களா, இதை வந்து கட் பண்ணிடலாங்களா? இல்ல, நீங்க கண்டிப்பா ஹோல்ட் பண்ணக்கூடாதுங்க. ஏன்னா மார்க்கெட் வந்து லைக் இறங்கறதுக்கான செய்தி எதுவுமே வெளியாகல இது வரைக்கும். அப்படியே இருந்தாலும் 1008 வரைக்கும் வர்றது கஷ்டம் தான். நீங்க ஒரு ஓரளவுக்கு ஒரு டவுன்ஃபால் வந்துச்சு, ஒரு 1054 56 பக்கம் வந்துச்சுன்னா நீங்க வெளியாகிறது நல்லது. மேற்கொண்டு ஹோல்ட் பண்ணாங்க, ஏன்னா மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல இருக்கிறதுனால. நன்றி. ஓகே சார், இன்னொரு காலர் வந்திருக்காங்க கோவையில இருந்து பிரபு. வணக்கம் பிரபு, கமாடிட்டி ட்ரேடிங்ல உங்க சந்தேகம் என்ன கேளுங்க. நாங்க வந்து லெட்டும் காப்பரும் ரெண்டும் செல் பண்ணி வச்சிருக்கோம். 128.30 லெட்டும்
காப்பர் வந்து 404.7 செல் பண்ணி வச்சுட்டோம், அப்படியே ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கோம். என்ன சார் பண்றது? பொதுவா வந்து நான் கேரி ஃபார்வர்டே பண்ண வேண்டாம்னு சொல்றேங்க. அன்னைக்கே வாங்க அன்னைக்கே வித்துருங்க அப்படின்னா அதுல லெட் ஜிங்க் அலுமினியம் நான் கடைசியா உங்களுக்கு ஆப்ஷனா கொடுத்துருப்பேன். ஸோ லெட்ல நீங்க கேரி ஃபார்வர்ட் பண்ணியிருக்க கூடாது, இருந்தாலும் நீங்க செஞ்சுட்டீங்க. இன்னைக்கு இன்கேஸ் 128 ரூபாய் 95 காசுக்கு மேல லெட் ஏற ஆரம்பிச்சது அப்படின்னா நீங்க ஸ்டாப் லாஸ் போட்டு வெளியேடுங்க. ஃப்ரெஷ்ஷா வேணா கூட பை பண்ணி 129 ரூபாய் 35 காசு ஃபர்ஸ்ட் டார்கெட்டா வச்சுட்டு வெளியாகலாம். இரண்டாவது டார்கெட் 129.90, பட் முதல் டார்கெட்ல வெளியாகிறது நல்லது. டவுன் சைட்ல 128 ரூபாய் 25 காசு கீழே போச்சுன்னா தான் நீங்க அந்த செல்லே ஹோல்ட் பண்ணணும். ஃப்ரெஷ்ஷா செல்லிங் எடுக்கணும் நினைக்கிறவங்க செல்லிங் எடுக்கலாம். முதல் டார்கெட் 128 ரூபாய் தான். பட் காப்பரை பொறுத்த வரைக்கும் நீங்க பை ஹோல்ட் பண்றது அந்த அளவுக்கு நல்லது கிடையாது. இருந்தாலும் 2 ரூபா 3 ரூபா அப்படிங்கறதுனால இன்னைக்கு 405 ரூபாய் 55 காசு கீழே மார்க்கெட் இறங்குச்சு அப்படின்னா ஃப்ரெஷ்ஷா கூட நீங்க செல்லிங் போயிட்டு அது வெளியாகிறது நல்லது. ஒரு ஆவரேஜ் பண்ணி வெளியாகலாம். 404 ரூபாய் 80 காசுங்கிறது அந்த ரேட் வந்தா கூட நீங்க வெளியாகலாம். இன்கேஸ் 407 ரூபாய் 60 காசுக்கு மேல மார்க்கெட் ரேட் ஆக ஆரம்பிச்சா நீங்க ஸ்டாப் லாஸ் போட்டு வெளியாயிட்டு ஃப்ரெஷ்ஷா 2 லாட்டா ட்ரேட் பண்ணி 408 ரூபாய் 80 காசு முதல் டார்கெட்டா போட்டு வெளியாகிறது நல்லது. ஓகே சார், இன்னொரு காலர் வந்திருக்காங்க கோவையில இருந்து ரூபா. வணக்கம் ரூபா, உங்களுடைய சந்தேகம் கேளுங்க. குட் மார்னிங் சார். நான் வந்து திங்க் மெனி 119.65 செல் வச்சிருக்கேன் சார். அதை ஹோல்ட் பண்ணலாமா இல்ல எப்படி சார்? இல்லைங்க, ஹோல்ட் பண்ணாதீங்க. பேஸ் மெட்டல்ஸ் வந்து பெருசா இறங்குறதும் நியூஸ் கிடையாது, ஏறதுக்கும் நியூஸ் கிடையாது. பட் 5 ரூபா பக்கம் நீங்க 5 ரூபாய்க்கு கீழே நீங்க செல்லிங் வச்சிருக்கிறது அட்வைசபிள் கிடையாது. இன்ட்ராடே பண்ணியே நீங்க அந்த 50 ஒரு நாளைக்கு 50 பைசா அப்படிங்கறத எடுத்துட்டு நீங்க என்ன ஆவரேஜ் விட்டதை எடுத்துருக்கலாம். கேரி ஃபார்வர்ட் பண்ணாதீங்க. ஏதாவது 1 ரூபா 2 ரூபா நீங்க வெயிட் பண்றதுனா பரவாயில்ல. ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு 124 ரூபாய் கீழே செல்லிங் போக ஆரம்பிச்சது, மார்க்கெட் இறங்க ஆரம்பிச்சுன்னா செல்லிங் போகலாம். 2 லாட்டு 3 லாட்டா கூட போயிட்டு 123 ரூபாய் 80 காசு 75 காசுல வெளியேறது நல்லது. ஏன்னா மார்க்கெட் வந்து பை மோட்ல இருந்துட்டு இருக்கிறதுனால இன்னைக்கு எஸ்பெஷலி 124 ரூபாய் 53 காசு 55 காசுக்கு மேல ஏற ஆரம்பிச்சா நீங்க ஸ்டாப் லாஸ் போட்டு வெளியாகிறது நல்லது. அதை அப்படியே நீங்க கேரி ஃபார்வர்ட் பண்ணி அன்வான்டா ட்ரபிள்ல மாட்டாதீங்க. ஒரு அதிகபட்சம் நீங்க தெரியாம கேரி ஃபார்வர்ட் பண்ணாலும் 2 நாளைக்கு மேல பொசிஷனை வச்சிட்டு இருக்காதீங்க, வெளியேடுங்க. நன்றி. ஜிங்க் பத்தி சொன்னீங்க சார். இன்னொரு காலர் வந்திருக்காங்க சென்னையில இருந்து நவீன். வணக்கம் நவீன், கமாடிட்டி ட்ரேடிங்ல உங்க சந்தேகம் கேளுங்க. ஹாய் சார், லாஸ்ட் வீக் வந்து அலுமினியம் 109.10 ஷார்ட் போயிட்டான். இப்போ அலுமினியம் பிரைஸ் பாத்தீங்கன்னா லாஸ்ட் தேர்ஸ்டே க்ளோசிங் 111.05 30th ஏப்ரலோட கான்ட்ராக்ட் முடியுது. இப்போ எப்படி சார் வெயிட் பண்ணலாமா இல்லைங்க? இன்னைக்கு அலுமினியம் மெகா சொல்றேன், மினி நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. அலுமினியம் மெகா வந்து இன்னைக்கு 111 ரூபாய் 50 காசுக்கு மேல ஏற ஆரம்பிச்சது அப்படின்னா நீங்க ஸ்டாப் லாஸ் போட்டு வெளியாகிறது நல்லது. இன்ட்ராடே அலுமினியம் ட்ரேட் பண்ண நினைக்கிறவங்க பையிங் போயிட்டு முதல் டார்கெட் 111 ரூபாய் 90 காசுல வெளியாகிறது நல்லது. அதே நீங்க 110 ரூபாய் 65 காசுக்கு நீங்க மார்க்கெட் இறங்க ஆரம்பிச்சுன்னா செல்லிங்க ஹோல்ட் பண்ணி வேணா ஃப்ரெஷ்ஷா கூட இன்னொரு 2 லாட் கூட ஆவரேஜ் ஃப்ரெஷ்ஷா செல்லிங் எடுத்து ஆவரேஜ் அவுட் பண்ணி 110 ரூபாய் 20 காசுல வெளியாகிறது நல்லது. ஃப்ரெஷ் செல்லிங் பண்றவங்க 110 65 செல்லிங் போயிட்டு 110-20 நீங்க வெளியாகலாம். நன்றி. அலுமினியம் பத்தி சொன்னீங்க சார். இன்னொரு காலர் வந்திருக்காங்க சேலம்ல இருந்து செந்தில். வணக்கம் செந்தில், கமாடிட்டி ட்ரேடிங்ல உங்க சந்தேகத்தை நீங்க கேட்கலாம். செந்தில் பேசுறேன். சொல்லுங்க செந்தில். சார் ஒரு கிளைண்ட் தான். பேசுங்க. சொல்லுங்க செந்தில். உங்க இதுல பேமெண்ட் போட்டா 2 days ஆகுது. எனக்கு வேற கம்பெனி தான் போட்டா ஒரே நாள் ஆகுது. என்னங்க உங்க கம்பெனில பேமெண்ட் போட்டா 2 days 3 days ஆகுது. வேற கம்பெனி தான் பார்த்தா ஒரே நாள் ஆகுது. அது எதனால சார்? நீங்க சொல்ற முழுக்க தவறுங்க. சேம் டே பேமெண்ட் கொடுக்கிற ஒரே நிறுவனம் கிரேட் வெஞ்சர்ஸ் தான். நீங்க தவறான முறையில சொல்றீங்க. யூஸ்வலா எங்களுக்கு எம்சிஎக்ஸ் மல்டி கமாடிட்டி எக்ஸ்சேஞ்சில் கொடுத்துருக்க நேரம் 48 மணி நேரம். ஆனா 48 மணி நேரம் கூட வெயிட் பண்றது கிடையாது. இன்னைக்கு பே அவுட் கேட்டா இன்னைக்கே வந்து உங்களை 20,000க்குள்ள காலையில 9:30 மணிக்குள்ள பே அவுட் கேட்டீங்கன்னா இன்னைக்கே உங்க அக்கௌண்ட்ல கிரெடிட் கொடுத்துருப்பாங்க மாலை 6:30 மணிக்குள்ள. இன்கேஸ் நீங்க 9:30 மணிக்கு மேல கேட்டிருந்தீங்கன்னா அடுத்த நாள் மாலை 6:30 மணிக்குள்ள உங்க அக்கௌண்ட்ல கொடுத்துருவாங்க. பே அவுட் டிலே ஆகவே ஆகாது. நீங்க வந்து தவறான ஒரு கருத்தை சொல்லிருக்கீங்க. நன்றி. ஓகே சார். இப்போ உக்ரைன் ரஷ்யா கிரைசிஸ் வந்து என்ன பொசிஷன்ல சார் இருக்கு? ஆக்சுவலா கோல்டு எடுத்துக்கிட்டாலும் சரி, க்ரூட் எடுத்துக்கிட்டாலும் சரி, எல்லா இந்த மாதிரியான பேசிக்கான இருக்கக்கூடிய விஷயங்கள் கமாடிட்டி ட்ரேடிங்லன்னு பார்த்தா இந்த உக்ரைன் ரஷ்யா கிரைசிஸ்னால எய்தர் ரொம்ப மேல போறதுக்கான வாய்ப்புகள்னாலும் இந்த டவுன் ட்ரெண்ட்ல இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாயிட்டே இருக்கு. சோ இப்படி பார்க்கும் பொழுது இந்த உக்ரைன் ரஷ்யா கிரைசிஸ் அப்படிங்கிறது இப்ப எந்த பொசிஷன்ல இருக்கு?
உக்ரைன் ரஷ்யா கிரைசிஸ் அப்படிங்கிறது இட்ஸ் அ பீரியாடிக்கல் கிரைசிஸ். அதாவது ஒரு 2-3 வருடமா நம்ம எடுத்து பார்த்தோம்னா இந்த யூரோ டெபிட் கிரைசிஸ் சொல்லிட்டு சென்ற வருடத்துக்கு முன் வருடம் ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் சென்ற வருடம் முழுசா அந்த ஃபெட் ப்ராப்ளத்துல ஃபெட் ஸ்டிமுலஸ் பேக்கேஜ் பிரச்சனையே போச்சு. அதுக்கு அடுத்து இப்ப உக்ரைன் ரஷ்யா பிரச்சனை, அடுத்து மேலும் என்ன பிரச்சனை வரும் தெரியாது. சோ இது நம்ம டெசிஷன் எடுத்து உக்ரைன் ரஷ்யா பிரச்சனை என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெசிஷன் எடுத்து ட்ரேட் பண்ற அளவுக்கு இன்வெஸ்டர்ஸ் கிடையாதுங்க. அத டெசிஷன் எடுத்து ட்ரேட் பண்ண போறவங்க கண்டிப்பா எஃப்ஐஎஸ் இருப்பாங்க. பிக் இன்வெஸ்டர்ஸ் பெரிய அளவுல பண்ணக்கூடிய 500 கோடி 1000 கோடி இன்வெஸ்டர்ஸ் தான் இருப்பாங்க. சோ நம்ம அந்த உக்ரைன் ரஷ்யா பிரச்சனையை டெய்லி நான் இங்க தகவலா தான் கொடுத்துட்டு இருக்கேனே தவிர அதை வச்சு ட்ரேட் பண்ணுங்க நான் யார்ட்டையுமே சொல்லவே இல்லை. அது நல்லதும் கிடையாது. அதற்கு பதிலா என்ன பண்ணனா லெவல்ஸை பார்த்து டெக்னிக்கல்ஸ் பார்த்து எடுத்துட்டு போறதுதான் சேஃபர், வெரி சேஃப் ட்ரேட். கேரி ஃபார்வர்ட் பண்ண அதுல கேரி ஃபார்வர்ட் பண்ணாம இன்ட்ராடேல பண்ணிட்டு போறது இன்னும் பெட்டர்னு சொல்லுவேன். உக்ரைன் ரஷ்யா பிரச்சனை என்னன்னா ஆயிட்டு போறோம். அதாவது இருக்கக்கூடிய டெக்னிக்கல் பிரச்சனை ஆரம்பிச்சு சுலபம் ஆக போதுன்னாங்க, சுலபம் ஆகலைன்னாங்க. அதனால கோல்ல நம்ம என்ன லாபம் எடுத்தோம் நஷ்டம் எடுத்தோங்கிறது தான் முக்கியம் கிடையாது. அதுக்கு பதிலா நம்ம அதெல்லாம் ஓரம் ஒதுக்கிட்டு ஜஸ்ட் நாலேஜ் பர்பஸ்க்காக மட்டும் அந்த ஃபண்டமெண்டல்லாம் தெரிஞ்சுட்டு பியூர் நம்ம டெக்னிக்கல்ஸை யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணிட்டு போறது பெட்டர் அண்ட் சேஃப்னு சொல்லலாம். ஓகே சார், காலர் வந்திருக்காங்க திருப்பூர்ல இருந்து செல்வராஜ். வணக்கம் செல்வராஜ், உங்க சந்தேகம் என்ன கேளுங்க. சார் குட் மார்னிங் சார், திருப்பூர் செல்வராஜுங்க. குட் மார்னிங் செல்வராஜ். ஓவராலா பார்க்கும்போது சில்வர் சப்போர்ட் லெவல்ல ஆல்ரெடி ரீச் பண்ணிருக்கீங்களா இல்ல இன்னும் கீழே போகுங்களா சார்? இல்லைங்க, நீங்க சில்வரை இப்போதைக்கு என்ன பண்ணுங்க, கோல்டு $1270 கீழே பிரேக் ஆகி 2 நாள் முடிவடைஞ்சது அப்படின்னா நீங்க சில்வர் செல்லிங் போகலாம். அது வரைக்கும் நீங்க சில்வர் செல்லிங் போகணும். அப்படி நீங்க இப்ப பையிங் போகணும்னு நினைச்சீங்க அப்படின்னா அந்த $1270 கீழே பிரேக் ஆகி கோல்டு செட்டில் ஆச்சுன்னா மட்டும் நீங்க சில்வருக்கு ஸ்டாப் லாஸ் வைக்கலாம், இல்லைன்னா பையிங் ஹோல்ட் பண்ணலாம். நன்றி. ஓகே சார், இப்போ நேச்சுரல் கேஸ், க்ரூட் ஆயில் இந்த மாதிரி லெவல் சொன்னீங்கன்னா ஆயில் இன்வென்ட்ரி எடுத்தோம்னா 6287 முடிவடைஞ்சிருக்கு மார்க்கெட். இன்னைக்கு 6267 இறங்குச்சுன்னா செல்லிங் போகலாம். முதல் டார்கெட் 6249. அதே பை சைட்ல 6303 ரூபாய்க்கு மேல போச்சுன்னா பையிங் போகலாம். முதல் டார்கெட் 6321. இரண்டாவது டார்கெட் இன்னைக்கு எதுலையுமே எய்ம் பண்ண வேண்டாம், இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே அப்படிங்கறதுனால. நன்றி. ஓகே சார், க்ரூட் நேச்சுரல் கேஸ் இல்ல அது மட்டும் இல்லாம இன்னைக்கு மார்க்கெட்டை பத்தி சொல்லணும் அப்படின்னா பார்ஷியல் மார்க்கெட்ஸ் ஆர் ஓபன். எல்எம்இ இன்னைக்கு க்ளோஸ்டு. ஓகே, அது இல்லாம லைக் சிஎம்இ இன்னைக்கு க்ளோஸ் ஆகுதாங்க. அதனால பார்ஷியல் மார்க்கெட் தான் ஓபன். பெரிய அளவு மேஜர் மூவ்மெண்ட்ஸ் இருக்காது இன்னைக்கு. ஸோ லெவல்ஸ் நல்லா பிஹேவ் பண்ணும், கொஞ்சம் ஸ்லோவா பிஹேவ் பண்ணும், அவ்வளவுதான். நேச்சுரல் கேஸை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு எடுத்து பார்த்தோம்னா 286 ரூபாய்க்கு மேல ஏறிச்சுன்னா பை பண்ணுங்க. முதல் டார்கெட் 290 97 இருந்தாலும் 290 ரூபாய் அப்படிங்கிறது வெளியாகலாம். வேணும்னா 288 வெளியாகலாம், இன்னும் நல்லதுன்னு சொல்லலாம். டவுன் சைட்ல 278 ரூபாய் 30 காசு கீழே போனா செல்லிங் போகலாம். முதல் டார்கெட் 275 ரூபாய் 50 காசு. நன்றி. ஓகே சார், இப்போ கமாடிட்டி ட்ரேடிங் எப்படி ட்ரேட் பண்றது, பேஸ் மெட்டல்ஸ், ப்ரீஷியஸ் மெட்டல்ஸ், அது போக ஆயில் இன்வென்ட்ரிஸ், இது எல்லாத்துக்குமே லெவல் சொன்னீங்க. உங்க தகவல்களுக்கு நன்றி. நன்றி. வணக்கம். கிரேட் வெஞ்சர்ஸ் வழங்கும் லாபம் கமாடிட்டியில் ஜெயிக்கலாம் வாங்க நிகழ்ச்சி நிறைவடைந்தது. இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன்.